சிறகடிக்காசை வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு ஃபேமிலி ரெண்டு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து மனோஜை ஏமாத்துறதுக்காக ஒரு பங்களா கூட அவன்கிட்ட வித்துருப்பாங்கல்ல. அந்த ரெண்டு பேர் யாருன்னா, மனோஜ் கூட முத லவ் பண்ணி அந்த பொண்ணு மனோஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனோஜ் கிட்டே இருந்து 28 லட்ச ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு கனடாவுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல. அதாங்க ஜீவா. அவங்க தான் இந்த பிராடு கும்பல ரெடி பண்ணி மனோஜ் கிட்ட இந்த பங்களா வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி மனோஜ் கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் காசை எப்படியாவது புடிங்கிடணும் அப்படிங்கறத இவங்களோட குறிக்கோள். ஏன்னா இந்த ஜீவா போன தடவை கனடாவில இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தப்ப மனோஜ் ரோகிணியும் இந்த ஜீவாவை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு 30 லட்ச ரூபாய் காசை வாங்கியிருப்பாங்கல்ல. அந்த 30 லட்ச ரூபாய எப்படியாவது திரும்பி வாங்கணும் அப்படிங்கறத ஜீவாவோட ஒரே குறிக்கோள். ஆனா அந்த 30 லட்ச ரூபாய் நம்ம கைக்கு முழுசா வராட்டியும் பரவாயில்ல, ஆனா இவங்க கிட்டே இருந்து அந்த 30 லட்ச ரூபாய் எப்படியாவது புடிங்கிடணும் அப்படிங்கறது தான் ஜீவாவோட ஒரே எண்ணமா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணி எப்படியாவது இவங்க கிட்டே இருந்து இந்த 30 லட்ச ரூபாய் காசு ஆட்டைய போட்டுறணும். அதுக்கு இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் கமிஷன் தரேன்லாம் சொல்லிருப்பாங்க. அந்த கமிஷனை இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுக்கல, இன்னொரு ஆளுக்கும் போய் சேர்ந்திருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் மனோஜை ஏமாத்த போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு ஆளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த இன்னொரு ஆள் யாருன்னா மனோஜோட பார்க் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அதாங்க அந்த மொட்டை ஃப்ரெண்டு. அவனுக்கு இவங்க மனோஜை ஏமாத்த போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த பிளான் எல்லாமே மனோஜோட பழைய கதையில ஜீவாவோட பிளான் தான் அப்படிங்கறதும் தெரியாது. ஜீவா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வச்சு முதல்ல அந்த பார்க் ஃப்ரெண்ட் தான் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அந்த பார்க் ஃப்ரெண்ட் ஆரம்பத்துல கேட்டிருப்பான், ஏங்க நானும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்றேன், என்கிட்ட எவ்வளவு கஸ்டமர்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த வீட்டை விக்காம எதுக்கு இவங்கிட்ட போய் விக்கிறீங்க? இந்த மாதிரி கேட்டதா அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, எங்க கம்பெனி இது வரைக்கும் ஏகப்பட்ட வீடு ஏகப்பட்ட பிளாட்ல நிறைய பேருக்கு வித்திருக்காங்க. ஆனா எங்களோட நோக்கம் என்னன்னா, இப்போதைக்கு யாரு வளரும் தொழிலதிபர்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது தான் எங்களோட நோக்கம். அப்படி நாங்க சர்ச் பண்ணும்போது தான் மனோஜ் தான் இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்காரு, அவருக்காக செலக்ட் பண்ண வீடு தான் இது. அது மட்டும் இல்லாம நாங்க டைரக்டா போய் மனோஜ் அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா அவர் இப்போதைக்கு வாங்கிக்க மாட்டாரு. ஆனா நீங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு, நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால தான் நாங்க உங்களை அப்ரோச் பண்றோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கூடவே அவர் எவ்வளவு காசு கொடுக்குறாரோ அந்த காசுல 20% உங்களுக்கு கமிஷன் சொல்லி பார்க் ஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணிருப்பாங்க. 30 லட்ச ரூபாயில 20%, அதுலயே 6 லட்ச ரூபாய் வருது. இந்த மாதிரி பார்க் ஃப்ரெண்டும் காசுன்னு உடனே வாயை பொளந்துக்கிட்டு உடனே ஓகே சொல்லிடுவான். அதனாலதான் இந்த பார்க் ஃப்ரெண்டும் மனோஜ் அப்ரோச் பண்ணி இந்த வீடை வாங்குறதுக்கு உண்டான வேலையை பார்த்து வச்சிருப்பான். மனோஜ் இந்த வீடை வாங்கிட்டான், ஆனா முழு காசையும் கொடுக்கல, லோன் தான் அப்ளை பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா 30 லட்ச ரூபாய் காசையும் கொடுத்துட்டான். அதுல இப்போதைக்கு பார்க் ஃப்ரெண்டுக்கு 6 லட்ச ரூபாய் காசு வந்துருச்சு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் மனோஜுக்கு தெரியாதுல. அதே சமயம் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி நம்ம ஏமாத்துறது ஜீவா தான் அப்படிங்கிறது மனோஜுக்கு தெரியாது. ஆனா ஜீவா நினைச்ச மாதிரியே 30 லட்ச ரூபாய் காசை மனோஜ் கிட்ட இருந்து ரோகிணி கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. என்னதான் 10 லட்ச ரூபாய் கிட்ட கமிஷன் கொடுத்தாலும் இப்ப ஜீவாக்கு கிடைச்சது 20 லட்ச ரூபாய். இப்ப தெரியுதா மனோஜ் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டு இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டான்னு. இனிமே தான் தெரிய போகுது ஜீவா மனோஜுக்கு என்னென்ன குறைச்செல்லாம் கொடுக்க போறாங்கன்னு. முத்து அப்பவே சொன்னா, இவங்களை பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு ஓனர் மாதிரியே தெரியலடா, நீ ஏன் தேவையில்லாத வேலையை பார்த்திருக்குன்னு சொல்லி. ஆனா மனோஜ் அதை கேட்கவே இல்லை. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டான்.